தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற? ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால. வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பார்த்துருக்கீங்க? ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்திக்குள்ள விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்ற நீங்க. இவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரிச்சு போடுறீங்க. எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை? என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை. நீட் எழுத போனப்போ அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க. நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை, தோடு, கழுத்தில் இருக்கிற செயின் இதிலெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது அது மனநிலையை பாதிக்கிறதா? அது ஒரு அச்சமூட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது. இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே. நான் நீட்டில் நாங்கள் 2 பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள். இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்டில் தோற்றுறாரு. அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் படிக்க. இப்போ நீங்கள் இந்த +2 மதிப்பெண் எதுக்கு? அப்போ தூக்கிடுங்க. நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண்? எதுக்கு? அது தேவையில்லை. இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் ஏதாவது மாறுதல் இருக்கா? இல்லை, அதே பழைய சிலபஸ் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ? நீட்டியே தனியார் மூலம் நடத்துகிறாங்க. அதை யாராவது கேட்குறீங்களா? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? தனியார் ஏன் நடத்துது? பரீட்சை நடத்துறது அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும்ல. நீ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற தனியார் நிறுவனம். யார் சொல்லுங்க? நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு வலையொலியில் வருது, பெட்டியை திறந்து ஓட்ட பூரா எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்க. போர் அவனோட செய்வோம், அவன் விற்கிற விமானத்தை வாங்கி. அதெல்லாம் கூடுதல். தம்பி அப்படி பேசியிருக்க கூடாது. அவரு கொஞ்சம் பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர். ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபி ஐயா அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்கூடாது. அதை தவிர்த்திருக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா? திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட. வச்சது யாரு? 30 கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு. இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆக்குறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க. அதெல்லாம் இல்லை, சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது, தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செயல். அதெல்லாம் ஆமா ஆமா. ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது. வெளியில் போய் பேசாமல் இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது எல்லாம். இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பார்க்குறேன். வேற என்ன? நீங்க என்ன கேள்வி? நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, நாங்க பதில் சொல்றோம்ல. நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் எப்படி சந்திப்பாங்க? 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சாதனையை கூட சொல்லி, ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரஸை மீட் பண்ணுவார்? எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்க? பணம் செல்லாதுன்னு நீங்க அதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள்ல ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? பயங்கரவாதம் ஒளிஞ்சிருச்சு நீங்க, அப்ப அதுக்கு என்ஐஏ ரைடு விட்றீங்க, கருப்பு பணம் ஒளிஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடுலாம் ஏன் வருது? ஏன் வருது? எல்லாமே ஃபால்ஸ் கோப்பு, எல்லாமே பொய், பிளாக் மணி. நீங்களே 6250 கோடி நீங்கள் எல்லாம் எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்டெல்லாம் காசு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ராகுல் காந்தி பிரதமர் அவரை பாகிஸ்தான் விரும்புகிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியோடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்குறதே இல்லை, எனக்கு புரியுறதும் இல்லை. அது ஒரு தடவை புரிஞ்சது, வரப்போயாரா நீர் ஒயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான். எனக்கு என்ன புரியும் அவர் பேசுறதுல? எப்படி பார்க்குறீங்க? நன்றி.